ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சத்தீவுக்கு சென்றது தொடர்பா பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கு. இலங்கையில மட்டும் இல்லாம தென்னிந்திய அரசியல்வாதிகளும் ஜனாதிபதியின் கச்சத்தீவு விஜயத்தை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக எங்களுடைய ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு செல்லல. கச்சத்தீவுன்றது எங்களுக்கு உரித்தான நிலப்பரப்பு. அந்த பகுதிக்கு ஜனாதிபதி என்ற அடிப்படையில அவர் எப்ப வேணா அங்க சென்று வரலாம். அது மட்டும் இல்லாம கச்சத்தீவுல சுற்றுலா அபிவிருத்தி செய்யறது தொடர்பா நாங்க நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரோம். அதனாலதான் ஜனாதிபதி அங்க சென்று அந்த பகுதியை பார்வையிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய அரசியல்வாதிகள் அவங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக கச்சத்தீவு தொடர்பான பிரச்சனைகளை பேசுறதும் வடக்கு மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை பேசுறதும் சாதாரணமான விஷயம் தான். இந்த நிலைமையில நாங்க ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு சென்றது தொடர்பா தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ யாழ்ப்பாணத்துக்கு சென்று அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிச்சு வச்ச ஜனாதிபதி எதிர்வரும் காலங்கள்ல கிழக்கு மற்றும் ஏனைய பகுதிகளுக்கு சென்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு தயாரான நிலையில தான் இருக்காரு. எனவே அவர் இலங்கையில உள்ள எல்லா பகுதிகளுக்கும் செல்வாரு. எங்களுக்கு தெரிஞ்சு இதுவரையில கச்சத்தீவுக்கு சென்ற முதலாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தான் அப்படின்ற கருத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு.